ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் vlog உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எஸ், சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டிப்பா எல்லாரும் சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் கோயம்புத்தூரா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா, நான் போயிட்டு வந்த இந்த ட்ராவல் vlog உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த ட்ராவல்ல நான் எங்கெல்லாம் போனேன், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எப்படியெல்லாம் இருந்துச்சு, நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போனா உங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போறேன். இந்த ட்ரிப்பே எனக்கு ஒரு சர்ப்ரைஸா நடந்த விஷயம்னு சொல்லலாம். பிகாஸ் என்னோட பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே தான் இந்த ட்ரிப் போயிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடா தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 28 என்னோட அம்மாவோட பர்த்டே. ஆக்சுவலி எனக்கு போறதுக்கு அவ்வளோலாம் மனசு இல்ல. பட் இருந்தாலும் வந்து அவங்களே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. எஸ், நான் வந்து என்னோட கசின் ஃபேமிலியோட ஓவராலா ஒரு பெரிய ஹோல் ஃபேமிலியா பிளான் பண்ணி இந்த ட்ரிப் போயிருந்தோம். நாங்க பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1 டே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறமா ஸ்னேகதீரம் பீச் பார்க்குற மாரி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஏர்லி மார்னிங்கே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்த டைம்ல எல்லாம் அவ்வளவா பசிக்காது. பட் எங்கேயாச்சும் வெளிய கிளம்புறோம் அப்படின்னா, பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சுரும். பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ கொஞ்சம் சமாளிச்சோம். பட் இருந்தாலும் பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆன் தி வேல ஆனந்த பவன்ல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டிராவல் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த்தே வந்துச்சு. அப்படியே எங்களோட டிராவலும் கன்டின்யூ ஆச்சு. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மாவா சொன்னாங்க? எங்க பார்த்தாலுமே பயங்கரமான சீனிக் வியூ தான். எனக்கு பேசிக்காவே கேரளா ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த ட்ரிப்புக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போறீங்க அப்படின்னா, அதோட பேக் சைட்ல ஒரு ரிவர் இருக்கு. ஆக்சுவலி அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ்ல இருந்து தான். ஸோ இந்த வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா போய் ஒரு ரிவர்ல என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, செம்ம சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ எங்களுக்கும் இந்த ஸ்பாட்டை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பி உள்ள போயிட்டோம். எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி போர் அடிக்காத குறையா என் அக்கா பொண்ணு என் கூட இருந்தா. அதுவே வந்து பயங்கர ஜாலியா இருந்துச்சு. குழந்தைங்களோட குழந்தைங்களா நம்மளும் என்ஜாய் பண்றது ஒரு மாதிரி செமையா இருக்கும் இல்லையா? எஸ், நம்ம ஸ்பாட்டுக்கும் வந்துட்டோம். இந்த ஸ்பாட் ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும். சில டைம் யானை எல்லாம் தண்ணி குடிக்க வருமாமா, இல்ல கொஞ்சம் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் செம்மையா நாங்க என்ஜாய் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான். தண்ணியில இருந்து இறங்கி வரக்கு யாருக்குமே மனசு இல்ல. அந்த அளவுக்கு உள்ள போய் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நீங்கள் கேர்ள்ஸாக தண்ணியில் விளையாட போகிறீங்க அப்படிங்கிறப்போ காட்டன் க்ளாத்ஸ், அதுக்கப்புறம் லெக்கின் பேண்ட், அப்புறம் கட் டாப்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஷர்ட் யூஸ் பண்ணாலுமே காட்டன் டிஷர்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜெட் கிளாத்ஸ் இந்த மாதிரி இப்போ நான் போட்டுக்கிற டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் வெட்டானாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியாது. தண்ணியில் விளாண்டாவே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபுட், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த லாங் ட்ரிப், ரோட் ட்ரிப் எல்லாம் போகும்போது பிகாஸ் எந்த இடத்துல கடை இருக்கும் இல்லை அப்படின்ட்டே சொல்ல முடியாது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அரோமாவோட பட்டர் மில்க் ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் சூப்பராக எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயிட்டோம். பட் வரும்போது கொஞ்சம் பெண்ட் எல்லாம் இருந்தனால லிட்டரலா வாமிட் வர மாதிரி எல்லாம் ஆயிருச்சு சில டைம்ல. வந்து ரீச் ஆகவும் லஞ்ச் டைம் ஆயிருச்சு. ஸோ நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். ஆஸ் யூ ஆல் நோ, டூரிஸ்ட் ஸ்பாட்னாவே ஃபுட் அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேரளா வந்துட்டு கேரளா டிஷ் சாப்பிடாமையா அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேரளா மீல்ஸ்னாவே ஃபிஷ் இல்லாமையான்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி அது பொரியல், கூட்டு அந்த மாதிரி நினச்சேன். பட் சம்மஞ்சி, சம்மந்தி அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொன்னாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் கருவாடு டேஸ்ட்ல இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மீல்ஸ் இல்லாமல் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்னோட டிராவல் vlogல திருச்சூர் ஜூல சாப்பிட்டிருந்த ஃபிஷ்ஷை பற்றி நான் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை. பட் டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு.
இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே டேஸ்ட் வைஸ் அவ்வளவா இல்லன்னு சொல்லலாம். இவ்ளோ தூரம் வந்தாச்சு, ஏதாவது ஒண்ணு மெமரபிளா வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஷாப் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் நீங்க எது எடுத்தாலுமே எக்ஸ்பென்சிவா தான் சொல்றாங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய விஷயம் பார்த்தேன். பட் இந்த ஸ்லிங் பேக் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே வாங்கியாச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் சொன்னாங்க. பட் நான் பார்கெயின் பண்ணனால ₹70 எனக்கு கம்மி பண்ணி குடுத்தாங்க. ட்ரிப்புக்கு போய் ஷாப்பிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கொஞ்சமாச்சும் கம்மி பண்ணி குடுப்பாங்க. இல்லன்னா டூரிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி சொல்ல முடியுமோ நம்ம தலையில கட்டி விட தான் பார்ப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வாட்டர் ஃபால்ஸ்குள்ள போலாமா? உள்ள போகணும் அப்படின்னா பெர் பெர்சனுக்கு ₹50 சார்ஜ் பண்றாங்க. குட்டி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ₹10 சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் யாரா இருந்தாலுமே நான் கண்டிப்பா ஷூ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் என்னமோ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் நடந்தா பாத்திரலாம்னு நினைச்சேன். பட் கிடையவே கிடையாது. அது அவ்வளோ பெரிய ஜேர்னின்னு சொல்லலாம். எத்தனை பேர் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான பிளேஸ்க்கெல்லாம் போகும்போது கண்டிப்பா வாட்டர் பாட்டில்ஸ் கையில வச்சுக்கோங்க. இந்த ரூட் எல்லாம் பாத்தீங்களா, இதுக்காக தான் நான் சொன்னேன் ஷூ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் நடந்தோம் நடந்தோம், ரொம்ப நேரம் ஆயிருச்சு. ஆனா வாட்டர் ஃபால்ஸ் கண்ணுல படுற வழியே காணோம். எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து இந்த தண்ணி சத்தம் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்ல இப்படி ஒரு வேல நடக்கிறதுங்கிறது ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல நானே என்ன பேர் கிரில்ஸ் அளவுக்கு நினைச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போகும்போது வெயிட்ட தூக்கிட்டோ இல்ல குழந்தைங்கள தூக்கிட்டோ நடக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சான்ஸே இல்ல. எப்போ தடுக்கி விழுவீங்க, எப்போ எது கால்ல குத்தும்னே சொல்ல முடியாது. நடந்து போற வழியில தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல என்னென்ன மூவி எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மூவிஸ் எல்லாம் இங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வொர்த் தி வாக்ன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த வியூ. எனக்கு பேசிக்காவே வாட்டர் ஃபால்ஸ், கடல் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் நான் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ்லயே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அதிரப்பள்ளி சொல்லுவேன். இந்த மாதிரியான பிளேஸுக்கெல்லாம் போயிட்டா எனக்கு திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இவ்வளோ பியூட்டிஃபுல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு, இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய தாட்ஃபுல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். நடந்து வந்த பாத்தெல்லாம் பயங்கர நிழலா இருந்துச்சு. பட் இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அனல் கொதிக்குது. நீங்க ஏதாவது ஒரு ராக்க பேலன்ஸ் பண்ணி புடிச்சு மேலே ஏறிடலாம்னு நினைச்சீங்கன்னா கையெல்லாம் பயங்கரமா சுற்றும். இந்த ராக்ல எல்லாம் ஏறுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஏறணும். நானும் ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி போயிட்டேன். என்னோட செப்பல் பிஞ்சு போய் ரொம்ப பெரிய சிக்கலா போயிருச்சு. அதுவும் இப்படிப்பட்ட பிளேஸ்க்கு குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா மழை காலத்துல எல்லாம் வந்திருந்தா தண்ணி இன்னுமே மேல வந்திருக்கும், இந்த ராக் கிட்ட எல்லாம் நீங்க வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்க ரிட்டர்ன் மேலே ஏறி வரும்போது என்னால சுத்தமா வீடியோ எடுக்கவே முடியல. பிகாஸ் நாங்க வச்சிருந்த தண்ணி பாட்டில் எல்லாம் காலி ஆயிருச்சு. இந்த மலை மேலே ஏறி வரும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேலே ஏறி வந்த உடனே அங்கேயே வாட்டர் பைப்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸுக்கே வந்தோம். வாஷ்ரூம் பயங்கர கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து நாங்க கூகுள் மேப்ல பார்க்கும்போது ஸ்னேகதீரம் பீச் தான் பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுச்சு. பட் ஆக்சுவலி நாங்க போய் ரீச் ஆகும்போது தான் தெரியுது எங்களுக்கு அங்கேருந்து நியர்பையா இருந்தது சாவக்காடு பீச். ஸ்னேகாதீரம் பீச்சுக்கு நாங்கள் ட்ராவல்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் தான் சொல்லுவேன். நாங்கள் வரும்போதே அரௌண்ட் 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்த இந்த எக்ஸிபிஷன் கிட்ட குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்னேகதீரம் பீச் பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடி திருச்சூர் ஜூ பார்த்துட்டு ஸ்னேகதீரம் பீச்சுக்கு வந்திருந்த விளாக் நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா என்னோட ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்னேகதீரம் பீச் ஆல்வேஸ் ஹேஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். என் லைஃப் டைம்ல பார்க்குற செகண்ட் பீச் இது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி ஃபார் நைட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். என்ன பேசிக்காவே நீ மவுண்டெயின் பர்சனா இல்லை பீச் பர்சனான்னு கேட்டால் நான் பீச்சுன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இந்த பீச்சை வந்து நைட் டைம்ல இந்த அலையோட சத்தத்துல அந்த இருட்டுல எல்லாம் பார்க்கும்போது லிட்ரலா கொஞ்சம் எனக்கு பயமாகிற மாதிரி எல்லாம் ஆயிருச்சு. சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி ரொம்ப ஆசைப்படக்கூடாது, போனா வா வான்னு நான் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லிட்ரலா அதை ஃபீல் பண்ணேன். நான் அங்கே போய் நின்னோடனே எனக்கு இன்னி உள்ள போகணும் இன்னி உள்ள போகணும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்ன உள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணதான் முடியல. நைட் டைம் என்ன அலோவ் பண்ணவும் இல்லை. ஸோ கொஞ்சம் வீடியோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வந்தோடனே எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஷாப்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கத்துல இருந்த எக்ஸிபிஷன்ல போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நான் இந்த ஹோல் vlogல எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் வீடியோட லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன்.
இல்லன்னா நீங்க Instagramலயும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அங்கேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கருந்து கிளம்பி ஆன் தி வேல வரும்போது டின்னர் டைம் ஆயிருச்சு. எல்லாருக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே வெஜ் ரெஸ்டாரண்ட்டே போலான்னு சொல்லி பிரிஃபர் பண்ணிட்டோம். பிகாஸ் அந்த டைம்ல கேரளா சைட்ல ஏதோ ஒரு வைரஸ் ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க விடுவோமா? கண்டிப்பா நான்வெஜ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நான்வெஜ் டைனிங் கிட்ட போயிட்டோம். எங்க டேபிள் இருந்த சைட்ல ஆளே இல்ல. ஸோ ஃபுல்லா நாங்க உட்கார்ந்து அரட்டை அடிச்சு பேசிட்டு இந்த டிராவல்ல நடந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பேசி எல்லாரையும் கலாய்ச்சிட்டு செம்ம ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். மீன்வைல் நாங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. இதுவரைக்கும் நான் வந்த 2 கேரளா ட்ரிப்லயும் நோட் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, கேரளா ஃபுட்டுங்கிறது தமிழ்நாடுல தான் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கே தவிர, ஆக்சுவலி நீங்க கேரளால போய் அந்த ஆத்தென்டிக் ஃபுட் சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு அவ்ளோ டேஸ்டியாலாம் கிடைக்கிறது கிடையாது. நாங்க போனது தான் 1 டே ட்ரிப். பட் 1 இயர் ஆயிருச்சு இந்த வீடியோ எடுத்து. நான் லாஸ்ட் இயர் 2024 ஏப்ரல் 28 எடுத்தேன். பட் இன்னைக்கு உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போதுமே, நடந்த ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டு அவ்ளோ மெமரபிளா இருக்கு. நீங்க என்னைக்காச்சும் டிப்ரெஸ்டாவோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவோ ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலியோ இல்ல சில பேருக்கு தனியா போறது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ தனியாவும் போயி, இந்த மாரி ஒரு மெமரபிளான விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. பிகாஸ் நம்ம எவ்வளவோ எதுக்கு வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இந்த மாரி குட்டி குட்டி டிராவல்ஸ் அண்ட் ட்ரிப்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதுல கிடைக்கிற மெமரீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ப்ரெஷியஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி ஒரு மிட் நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயாச்சு. வந்த உடனே காலெல்லாம் பயங்கர பெயினா இருந்துச்சு. வர வழியில கொஞ்சம் குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஷர்ட் வேற வச்சிருந்தேன். அதையும் போட்டு எப்படியோ கொஞ்சம் குளிரெல்லாம் மேனேஜ் பண்ணேன். இந்த டிராவல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுக்கப்புறம் நீங்க போன டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் பாய்.